தலைமை செயலகம் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் முகாம் அலுவலகமான குறிஞ்சி இல்லம் ஆகியவற்றில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பலகை வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ், மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே துணை முதலமைச்சராக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். இந்த நிலையில துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்ட நிலை இன்று புதிதாக 4 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழா முடிந்த நிலையில அவரது தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய அவரது பெயர் பலகை, அமைச்சர் என்ற பெயர் பலகையை மாற்றி துணை முதலமைச்சர் என்ற பெயர் பலகையானது இன்று மாலை வைக்கப்பட்டது. அதே போல முகாம் அலுவலகம் என்று சொல்லப்படக்கூடிய அரசு பங்களா, அரசு வீடு இல்லம், அவருக்கு வழங்கப்பட்ட அரசு இல்லம் பசுமைவழி சாலையில் இருக்கிறது. குறிஞ்சி இல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வீட்டு வாசலிலும் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ற பெயர் பலகை மாற்றப்பட்டு துணை முதலமைச்சர் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே தனது அனைத்து சமூக வலைதள பக்கங்களிலும் அவர் துணை முதலமைச்சர் என்ற பெயரை சேர்த்துக் கொண்டார். எக்ஸ் வலைதளம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சர் என்று 2 முக்கியமான இடங்களில், அதாவது தலைமைச் செயலக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலக வாசல், அதே போல முகாம் அலுவலகம் என்று சொல்லக்கூடிய அவரது இல்லம், அரசு இல்லத்திலும் அவரது பெயரானது மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தனது அறையில் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. அவரது அலுவலக வாசலிலும் பெயர் பலகை நீக்கப்பட்டு புதிதாக அவருக்கு மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை உள்ளிட்ட மதுவிலக்கு ஆகிய துறைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஏற்கனவே பதவி வகித்த துறையாக இருந்தாலும் கூட அந்த பலகையானது தயார் செய்யப்பட்டு தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவரது அறை வாசலிலும் அவருடைய அமைச்சர் என்ற பெயர் பலகை வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.